நிச்சயமாக தமிழக மக்களுக்கு அதாவது பல பல நடிப்பிலே இன்றைக்கு இளைய திலகம் அப்படின்ட்டு நிறைய பட்டங்களை பெற்ற இன்றைக்கு புரட்சி தளபதி அவர்கள் சினிமா துறையில் சென்றிருந்தாலே நிறைய பொருளாதாரத்தை சேர்த்திருக்க முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தமிழக மக்கள் நிறைய அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல சூழ்நிலையிலே. ஆகினாலே அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த இளம் வயதிலேயே இன்றைக்கு இயக்கத்தை மன்றத்தை ஆரம்பித்து திரும்ப இயக்கமாக இன்றைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வெற்றி நடைபெறும். நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நிச்சயமாக தளபதி அவர்கள் நிச்சயமாக நல்லது செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே எல்லாமே பயணிக்கின்றோம். நிச்சயமாக செய்வார். தேர்தல் பணி குக்கிராமங்களிலே தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். பூத் கமிட்டி அதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க. அவங்க ரெடியாக வச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து ரெடியாக வச்சிருக்காங்க. அதை போயிட்டு சில சீனியர்கள் அதை போய் ஊக்குவிச்சு ரெடி பண்ணி அந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிழக்கை செயலாளர்கள் அவங்களை சிறந்த முறையிலே அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று அதை பண்ணுறதுக்கு அதுக்குண்டான வேலைகளை ஜரூராக பண்ண வேண்டும். தேர்தல் இருக்கின்ற இன்னும் 3 மாதம் தான் இருக்கின்றது. அதெல்லாம் அந்த பணிகளை சிறப்பாக இளைஞர்களுக்கு என்ன சொல்லுங்க? இளைஞர்கள் நிச்சயமாக அந்தந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்களை அழைத்து தளபதி நல்லது செய்வார், தளபதி இவ்வளவு சிறப்பான திட்டங்கள்லாம் வைத்திருக்கின்றார். ஆகினாலே நீங்கள் அனைவரும் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணுன்ட்டு என்னுடைய தாய் தந்தையர், அண்ணன் தம்பிகள், அத்தை மாமன்கள் எல்லாருக்குமே வாக்கு கொடுத்து இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 20 வயசிலிருந்து 35 வயசு வரைக்கும் நிச்சயமாக தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக வாக்களிப்பார்கள். நிச்சயமாக வெற்றி தளபதியே.